உங்க வீட்டு பெண்கள் என்ன நாப்கின் பயன்படுத்துறாங்க? நீங்க என்ன வேணா ஹெல்த் ட்ரிங்க் வாங்கி கொடுங்க, என்ன வேணா மூவிக்கு கூட்டிட்டு போங்க, ஹோட்டல் கூட்டிட்டு போங்க, டூர் கூட்டிட்டு போங்க, ஆனால் உங்க பெண்கள் எந்த நாப்கின் பயன்படுத்துறாங்க, அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதனால என்ன தெரியுமா பெரிய பாதிப்பு? வருங்கால சந்ததி. வம்சத்தை விருத்தி செய்பவள் பெண். செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போய் உங்க வம்சம் விருத்தி அடையணுமா? 2 மனங்கள் இணைந்து அந்த பந்தத்தில் வாழ்ந்து உங்க குழந்தைய நீங்க பெத்தெடுக்க வேண்டுமா? இது எப்படி நாப்கின்ல இருக்கு அப்படின்னா, கர்ப்பப்பை பைக்கும் பிறப்பு உறுப்புக்கும் 3 இன்ச்சு தாங்க கேப்பு. இவ்வளோ கெமிக்கலை அந்த கர்ப்பப்பை தாங்குமா? இன்னைக்கு பிசிஓடி ப்ராப்ளம், வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில சினைப்பையில குழந்தை எஃகு இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு ரத்த வங்கி கேள்விப்பட்டிருக்கிறோம், எஃகு வங்கி. கஷ்டமா இருக்கு, சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நாம் இருவர் நமக்கு மூவர்னு இருந்தது, அதற்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தது. இப்பொழுது நாம் இருவர் நமக்கு ஒருவர் வேண்டும் என்று குழந்தை ஒரு வரம். எங்கிட்ட வாங்க, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஏதோ டீ கடையை திறந்து வைக்கிற மாதிரி இப்பொழுது இந்த ஊரிலும் இப்பொழுது இந்த ஊரிலும் அப்படின்னு என்எச்ல ரோட்ல பெரிய பெரிய போர்டுங்க. தாய்மை ஒரு வரம், வாங்க. ஏங்க, ஒவ்வொரு பெண்ணும் என்ன ஆடா மாடா சென சேர்த்துறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு மருத்துவமனைகள் மகப்பேறு மருத்துவமனையைத்தான் நாம பார்த்துருக்குறோங்க. செயற்கை கருத்தரிப்பு மையம் இன்னைக்கு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் என்ன சாப்பாடு வேணும்னு ஆர்டர் பண்ணலாம். ஆனா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கிற நிலை நாப்கின்குள்ள இருக்கு அப்படின்னு எனக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. என்றைக்கு தெரிய வந்ததோ 14 ஆண்டுகளாக ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி, இதை தவிர என் உணர்வுக்குள், என் உணர்ச்சிக்குள், என் மனதிற்குள், என் ஆன்மாவிற்குள் இது மட்டும்தான் கலந்திருக்கிறது. இதை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், என்னோடு பயணிக்கிற பெண்கள், என்னோடு கைகோர்த்து இன்னைக்கு பல லட்சம் பெண்களோட கர்ப்பப்பையை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஒரு தொழில் வாய்ப்பையும் தருகிறோம். ஒரு பெண் அப்படிங்கிறவ பொருளாதாரத்திலையும் சிறந்து விளங்கணுங்க. வருமானம், வரும் கூட்டல் மானம், வருமானம் இருந்தாதான் மானமா வாழ முடியுங்க. உங்க ஏடிஎம் கார்டை போட்டு நீங்க பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல உங்க காசை நீங்க எடுத்து நீங்க சொந்தமா செலவு பண்ணி பாருங்க, இல்ல யாருக்காவது கொடுத்து பாருங்களேன். அதுல இருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி. யாருக்கிட்டே போய் நின்னுகிட்டு, ஏங்க எனக்கு ஒரு 1000 ரூபாய் தருவீங்களா, எனக்கு ஒரு 2000 ரூபாய் தருவீங்களா அப்படின்னு கெஞ்சறது தன்மானத்தை இழக்க வைக்கும். இந்த ஒத்த பொருள், இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் விழிப்புணர்வை கொடுப்பதன் மூலமாக ஒரு புண்ணியம். ஏன்னா தூக்கி போட்டா மண்ணுல மக்கி போயிரும், மண்ணோட மண்ணா மக்கிரும். நாளைக்கு மழை வேணும்னு அண்ணாந்து மேகத்தை பாக்குறோம். இங்க நிலம் சரியாக இருந்தாதான் மழை வரும். நிலத்தையும் காப்பாற்றி, கர்ப்பப்பை சரியாக இருந்தாதான் அடுத்த வாரிசு வரும். கர்ப்பப்பையையும் காப்பாற்றி, வம்சத்தை விருத்தி செய்யற பெண்களையும் காப்பாற்றி. இன்னைக்கு கேன்சர், புற்றுநோய், சிகரெட் குடிச்சாங்களா, தண்ணி அடிச்சாங்களா, எதற்கு பெண்களுக்கு புற்றுநோய் வர வேண்டும்? கர்ப்பப்பையில புற்றுநோய், வெட்டி எடுத்து எரிஞ்சிரு. மார்பகத்துல புற்றுநோய், வெட்டி எரிஞ்சிரு. ஏன் கடவுள் கொடுத்தத வெட்டி எரிய வேண்டும்? பெண்மைக்கு லட்சணமே கர்ப்பப்பையும் மார்பகம் தான். மாதவிடாய் அப்படிங்கிறது அது தீட்டு அல்ல, அது மங்களம். அந்த மங்களத்தை நாங்கள் கற்பித்து தருகிறோம். கோடி கோடியா சம்பாதிக்கிறது மிக சுலபம். நான் மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் பேசுறேன். நானு 14 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 PhD முடிச்ச மாதிரி தான். அந்த அனுபவத்திலிருந்து பேசுறேன். இந்த இன்டர்நெட் உலகம் நிறைய நல்லது பண்ணுது, அதை கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அறியாமையில இருக்கிற இந்த பெண் சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுங்கள். நடுவுல பணம் சம்பாதிச்சுக்கங்க. வெற்றி நிச்சயம், சாதிப்போம்.